الرحمن الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين صدق الله العليم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இறைவனிடமிருந்து வழங்கப்படும் மன்னிப்பு மற்றும் சுவனத்தின் பக்கம் செல்லும் பாதையில் விரைந்து செல்லுங்கள். அது வானங்கள் பூமியின் அளவிற்கு விரிவானது. மேலும் அது இறையச்சமுடையவருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எத்தகைய ஒரு அணில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள். மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக் கொள்வார்கள். மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இத்தகைய உயர்ந்த பண்பினரை முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். மேலும் அவர்கள் எத்தகையோரனில் மானக்கேடான செயலை செய்துவிட்டால் அல்லது ஏதேனும் பாவங்கள் செய்து தமக்குத்தாமே அநீதி அளித்து கொண்டால் உடனே அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து தம் பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவார்கள். ஏனெனில் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் இவர் யார்? மேலும் தாம் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். இத்தகையோரின் கூலி அவருடைய இறைவனிடமிருந்து கிடைக்கின்ற மன்னிப்பும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களும் ஆகும். அவர்கள் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். நற்செயல்கள் புரிவோருக்கான கூலி எத்துணை நன்றாக இருக்கிறது. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் அகிலத்தாருக்கெல்லாம் மறுக்கொடையாய் அல்லாஹ்வின் உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சோழர்களே, உங்களுக்கு முன்னால் அல் குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் சூரா ஆல இம்ரானிலிருந்து 133 முதல் 136 வரையுள்ள வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய சுவனத்தின் பக்கமும் விரைந்து செல்லுங்கன்னு சொல்கிறான். சாரின்னா ஓடுறது, ஓடி செல்லுங்கிறான். சும்மா நடந்து போகாதீங்க, ஓடி போங்கிறான். ஏனென்றால் அல்லாஹ் கஃபூராக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், கருணையுள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ் அஃபூவாக இருக்கிறான். அவன் மன்னிப்பை அதாவதுன்னா பாவங்களை அழிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யார் தன் பக்கம் மீளுகிறார்களோ, யார் இடத்திலே பாவ மன்னிப்புக்கு ஒரு மீளுகிறார்களோ அவளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கின்றான். ஆக இறைவனுடைய மன்னிப்பை பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்துல சாபிக்கு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அங்கேயும் அந்த சாபிக்கு என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சாபிக்குன்னா விரைந்து செல்லுங்கள். மக்ஃபிரத்து கிடைச்சா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஜன்னத்து கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும். அந்த ஜன்னத்து எப்படிப்பட்டது? அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து, வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம். நம்ம பார்க்குற வானம் இருக்கிற இன்னும் பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளோ தூரம் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல. சில கோள்களுக்கு வேண்டுமானால், அது சோலார் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சில கோள்களுக்கு வேண்டுமானால் என்ன செஞ்சுருக்கலாம், அது கிட்டத்தட்ட 150 பில்லியன் கிலோமீட்டர் இருக்கிறாங்க. சூரியனுக்கும் பூமிக்கு போட்டோம் 150 பில்லியன். 1 பில்லியனா 100 கோடி.
அத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் சூரியன் பூமி இருக்குது. அதே மாதிரி இது வந்து நம்முடைய ஒட்டுமொத்த கேலக்சியில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியோடைய அது இது மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ் இருக்குது. சூரியன் வந்து ஒரு ஸ்டார், ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நட்சத்திர மண்டலத்தில் ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேலக்சியில கூட ஒரு மில்கி வேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மில்கி வேஸ் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டாதது. கூகுளில் போய் பார்த்துட்டிங்கன்னாக்க அந்த நம்முடைய யூனிவர்ஸு நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கோன்ற பார்த்திங்கன்னா நம்ம டாட் கூட இல்லை. இப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவுக்கு என்னது சுவனம் விசாலமானது. இங்கே இருக்கிற மாதிரி இல்லை இல்லையா? சும்மா அந்த 10க்கு 10 ரூம்லாம் இருக்க மாட்டோம். நீங்கள் உங்களை கற்பனை எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்கிறாத, எந்த உள்ளமும் நினைத்து பார்த்திராத இன்பங்களை எல்லாம் அங்கே வச்சுருக்கிறான். அங்கே சுவனத்தில் வச்சுருக்கிறான் அல்லாஹ் சொல்வது. அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும். இறைவனிடத்திலே அதிகமாக திரும்பி செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா சொன்ன யுத்தத்தில் முத்தகீன், இது முத்தகீன்களுக்காக இறையச்சம் உடையவருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக இங்கே இறைவன் யாருக்கு இதனை தருவான் என்று மன்னிப்பை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது எப்படி அவங்களுடைய பண்பு நலன்களை பற்றி சொல்கிறான். யார் முத்தகீன்கள்? நம்ம ஏற்கனவே முத்தகீன்களை பல பண்புகளை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 6 பண்பு பார்த்தோம் இல்லையா? மறைவான விஷயங்கள் நம்பிக்கணும், தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும், இந்த மாதிரி இறைவனுக்கு கொடுத்த விஷயத்தை வந்து எல்லா இடத்துல செலவு செய்யணும், இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்ளணும், இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளணும், மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளணும். இது வந்து ஈமான் பில் கைபை பற்றி உள்ளக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ் இங்கே என்ன சொல்லணும்னா, செயல்பூர்வமான சில குவாலிஃபிகேஷன் சொல்கிறான். முத்தகீன்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது சில ப்ராக்டிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், ப்ராக்டிக்கலான தகுதிகள் என்ன இருக்குன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சொன்னான். அவங்க யாருன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அல்லதீன அந்த முத்தகிகள் அந்த சுவனத்துக்குரியவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராய் வத்தர்ரா, அவர்கள் நல்ல வளமையான நிலையிலும் வறிய நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பார்கள். செலவு தானம் செய்யணுன்னா எல்லாம் பணக்காரங்களை பார்த்து சொல்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஏழைகளுக்கு கூட என்னது அரை பேரித்த பழத்தை தர்மம் செய்தாவது என்ன செய்யுங்க, நீங்கள் சுவனத்தில் இடத்தை பிடிச்சிக்கோங்க. சுவனத்திலே சாட்டை வைக்கக்கூடிய இடம் இந்த உலகத்தில் எல்லா பொருளையும் சிறந்ததுன்னு சொல்லணும். அதை அடைய என்ன செய்யணும்? தர்மம் செய்யணும். உங்கள் பொருள் ரீதியாக நீங்கள் தர்மம் செய்யணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ செய்யுங்க, உங்களால் எவ்வளோ முடியுமோ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில் வந்து நீங்கள் எத்தனை கோடிகளை கொடுத்தீர்கள் என்பதல்ல, எவ்வளவு பொருளை கொடுத்து இஹ்லாஸோடு தூய உள்ளத்தோடு கொடுத்தீர்கள் என்பதுதான். நம்ம அடிக்கடி கேட்குற ஒன்று தான். தபூக் போருக்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே பொருளை கட்ட பொழுது ஒரு ஏழை சஹாபி, அவர் டெய்லி வேலைக்கு போனால் தான் என்ன செய்ய முடியும், வீட்டில் எல்லோரும் சாப்பிட முடியும். ஆனால் நபிகள் பெருமானார் கேட்டுட்டாங்க, என்ன செய்யுது, அன்றைக்கி எக்ஸ்ட்ரா போய் ஓவர் டைம் பார்த்தார். இரவு முழுவதும் ஒரு யூதருடைய தோட்டத்தில் தண்ணீர் வைத்தார். அது ஒரு மாற்றுத்திறனாளின்னு வேறு சொல்லலாம். அவர் என்ன மறுநாள் தேங்கி ஒரு அந்த இரவு உணவு எக்ஸ்ட்ரா என்ன செய்யுது, கொஞ்சம் ஒரு கை நிறைய பேரித்தப்பலாம். அது அன்றைக்கி தான் அதுக்கு அதான் கூலி. அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட தேங்கி வந்து கொடுக்குறாரு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது அவரை பக்கத்திலே அழைத்து அந்த பொருளை, அந்த பேரித்த பழத்தை அந்த அங்கே இருந்த அந்த குவிகள் பொருட்கள், தங்கம் வெள்ளி குவிகள் மீது வைத்துவிட்டு வந்திருக்கக்கூடிய பொருள்களே மிகச் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இங்கே குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி முக்கியம். சாதாரணமாக நமக்கு பின்னாடி ஒரு 10 பேர் சேர்த்துட்டாருன்னா ஒரு தனி பணம் வந்துடுது. மனித இயல்பு அது. எனக்கு பின்னால் 100 பேர் 1000 பேர் வரும்போது அவன் தலைக்கால் புரியாம மாட்டுறான். ஆனால் இறைவனிடத்திலே யார் உயர்ந்தவர் தெரியுமா? யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தில் இறைவனுக்காக செய்யக்கூடிய வந்துடும். அப்போ நான் செய்யக்கூடிய சில நேரங்களில் சின்ன ஒரு நான் தர்மம் செய்யக்கூடிய ஒரு அறை ரொட்டி துண்டு கூட என்ன செஞ்சிடும், நம்மளை இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். இறைவனுடைய கருணையின் பக்கம் நம்மளை சேர்த்துடும். ஆக அவள் எல்லா நிலையும் செலவழிப்பார்கள். அடுத்ததாக சொல்கிறான், அவள் கால்தை மீனல் கையின், அவர்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். கோபத்தை அடக்கிறது இல்லை. கோபத்தை என்ன செய்வாங்களாம்? விழுங்குவாங்களாம். கோபத்தை விழுங்குறதுன்னா என்ன? என்னஜி கோபத்தை விழுங்குறதுன்னா என்ன? கோபத்தை அடக்கிறது இல்லை. அதாவது என்னென்னா, நீங்கள் ஒருவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான முழு அதிகாரம் கூட இருக்குது.
இப்போ நான் வந்து ஒரு சாதாரண தொழிலாளி இருக்கேன், மேனேஜரை பார்த்து என்னால் கோவப்பட முடியாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதில் முதலாளியை பார்த்து நான் கோவப்பட முடியாது. ஆனால் ஒரு ஊழியன் தவறு செய்கிறான், அந்த முதலாளியோ ஒரு மேலாளரோ என்ன செய்கிறாரு, அவரை தண்டிப்பதற்கான முழு உரிமை இருந்தபோது கூட என்ன செய்கிறார், மன்னித்து விடுகிறார், ஒரு எக்ஸாம்பிள். அதேபோல் சமூகத்தில் உயர்நிலையிலே உள்ளவர்கள் என்ன செய்யலாம், அவர் தண்டிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட, அந்த தகுதி இருந்தாலும் கூட அவர் மீது இறக்கப்பட்டு அந்த கோபத்தை அடைக்க அவர் மன்னித்து விடுவது. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம். நபிகள் பெருமானாரோட அருமை பேரர் இமாம் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு முறை தன் வீட்டில் முக்கிய பிரபலங்களாக அழைச்சி விருந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, அந்த உணவை பரிமாறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த பணிப்பெண், அடிமை பெண், கையில் இந்த குழம்பு பாத்திரம் தவறி கீழே வந்து இவட ஆடையெல்லாம் நாசியாயிடுது. கோபம் வருது. யாருக்கும் கோபம் வருமா இல்லையா? நம்ம வீட்டில் வந்து இருந்தாலே நமக்கு ஒரு கோபம் வரும், யாரும் இல்லாட்டா கூட. அது வந்திருக்கவங்களாம் விஐபிஸ். உடனே வந்து கோபத்தோட அந்த பெண்ணை வந்து பார்க்குறாங்க. அந்த அடிமை பெண் ஒரு முஸ்லீம், ஒரு இறை நம்பிக்கையாளர். அந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை ஓதுறாங்க. என்ன செய்கிறாங்க, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராய் வதர்ராய் வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின்னாஸ். வல் காலிமீனல் கைல் சொன்ன உடனே, அந்த வாசகத்தை கேட்ட உடனே, அவர் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் கேட்ட உடனே இமாம் ஹசன் ரலியல்லாஹு முகம் சாந்தமாகி விடுகிறது. அடுத்த சொல்ல வல் ஆஃபீன அனின்னாஸ், மக்களை மன்னித்து விடுவார்கள்னு அவனை மன்னிச்சுட்டேங்கிறாங்க. அதை காதில் கேட்ட உடனே மன்னிச்சுட்டேங்கிறாங்க. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படிப்பட்ட முஹ்சின்களை, இப்படிப்பட்ட நற்பண்புகளை அல்லாஹ் நேசிக்கிறாருன்னு உன்னை விடுதலையே செஞ்சுட்டே போகிறாங்க. அதாவது இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, இறைவித்தூதருடைய தோழர்கள் இறைவனுடைய வசனத்தை கேட்டவுடனே எப்படி உடனே கீழ்ப்படிஞ்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம். இன்னொன்று, அது நாளை என்று தள்ளி போடாமல் உடனுக்குடனே என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படித்து நடந்தாங்க. அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க. கோபத்தை அப்படியே விழுங்கிட்டாங்க. தான் விழுங்கிறது ஒன்று பண்ண வாங்க. ஒரு ஆஃபின்னு அணினாஸ் இங்கே வந்து மன்னிப்புக்கு அல்லாத ஆஃபுங்கிறான். அஃபுன்னா அல்லாவுடைய திருநாமங்களும் ஒன்று. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னென்னா, லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால் நான் என்ன துவா ஆகுதுன்னு கேட்டாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ ரசூலுல்லாஹ் துவா சொல்லி கொடுத்தாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இறைவா, நீ மன்னிப்பை விரும்புகிறாயா, எனவே நீ என்னை மன்னித்து விடுவாயா. நீ அல்லாஹ் மக்ஃபிர்லின்னு சொல்லி கொடுக்கல. மகபிரத்துக்கும் இது அஃபுவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மகபிரத் என்பது நம்ம எல்லாத்தையும் எப்படின்னா, உதாரணமாக நம்ம ஒரு ஏதோ எழுதுகிறோம், அதில் தப்பு வந்துருச்சு, என்ன செய்யலாம், பேனா வச்சு அடிச்சிருவோம் இல்லையா, அது இல்லாமல் போச்சு. இது மகபிரத். உதாரணமாக நீ எழுதுறீங்க, அது சுவடே தெரியாமல் அழித்து விடுவது. உதாரணம் பென்சில் எழுதுறீங்க, சுவடே தெரியாமல் அழிச்சிட்டிங்கன்னா நீ தப்பு செஞ்சதே தெரியாது. பேனாவோட எழுதி அழிச்சுட்டா என்னதுன்னா, அழிச்சா அந்த இருக்கும் தப்பு செஞ்சுருக்கான் அந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆனால் அங்கே வந்து உதாரணமாக செவத்தில் எழுதுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஆனால் நல்லா பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து என்ன வேலை செஞ்ச இது அதுதான் அஃபு. அல்லாஹ் சிலர் நாளை மறுமையில் அழைச்சி என்ன செய்வானா, தனியாக கூப்பிட்டு திரைக்கு வரவில்லை, நீ இந்த பவனை ஆமாம் இல்லை ஒன்றெல்லாம் மன்னிச்சிட்டேன். இப்போ யாருக்குமே தெரியாது. அங்கே வந்து பகிரங்கமாக அவனுக்கு கணக்கு வாங்கப்படாது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யோகமாக இந்த லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹும்ம இன்னக்க அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இப்போ நீங்கள் மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்னா, அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான் பார்த்தீங்களா, எப்படிம்மா பாவத்தை இல்லாமல் தொலைத்து விடுகிறான் அல்லவா, அதே போல் என்ன செய்யணும், நம்ம ஆளுங்க இப்போ மன்னிச்சிருவாங்க. நீ அன்றைக்கி இப்படி செஞ்ச பார்த்தியா, அப்பப்போ சுற்றி காமிப்பாங்க, குத்தி காமிப்பாங்க. அதுக்கு பேர் மன்னிப்பு இல்லை. அதுக்கு பேசாமல் அன்றைக்கே அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம் இல்லையா. வல் ஆஃபீன அனின்னாஸ், அந்த இறைவனுடைய சுவனத்துக்கு பொருத்தமான யார் என்றால் அவர் என்ன செய்வாங்க, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வதர்ரா வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின்னாஸ். அவர்கள் செல்வ நிலையிலும் வறுமையிலும் இறைவனுடைய பாதையில் செலவழிப்பார்கள், கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். அதனால் சொல்ல சொன்னாங்க, கோபத்தை அடக்கிக் கொள்வதுதான் அவங்களே மிகச்சிறந்த வீரன் சொன்னாங்க. கோபத்தை அடக்கிக் கொள்வதுதான் மிகச்சிறந்த வீரன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவிட அப்போ நம்ம நினைக்கிறோம், செல்வம் இந்த உலகத்தில் மனுஷன் ஓடுறான் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான், பணம் சம்பாதிக்கணும், அதோட சொத்து சேர்க்கணும், நமக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். ஒரு வீடு இருந்தால் பத்தாது, அடுத்து சில வாடகைக்கு சில வீடு இருக்கணும், அப்புறம் எனக்கு பத்தாது, அடுத்து என் பிள்ளைங்களுக்கு வீடு இருக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்னென்னா, இது உங்களில் யாருக்காவது தம்முடைய செல்வத்தை விட நம்முடைய வாரிசுகளுடைய செல்வம் விருப்பமாக இருக்குமாங்கிறான்.
எனக்கு சொத்தை விட என் பிள்ளைங்களுக்கான சொத்து விருப்பமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யாரை சொல்ல, யார் தன்னுடைய வாரிசுடைய செல்வத்தை விட யாருடைய செல்வம் விருப்பமாக இருக்கும்? என்னுடைய செல்வம் தான் அவனுக்கு விருப்பமாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய வாரிசுகளின் செல்வத்தை விட அவரது செல்வமே விருப்பமாக உள்ளது எல்லாத்துக்கும். அப்படியானால் நீங்கள் இறப்பதற்கு முன் அறவழியில் எதனை தானம் செய்து முன்கூட்டி அனுப்பி வைத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு சொந்தமான செல்வம். நீங்கள் இறக்கும்போது என்னத்தை விட்டுட்டு போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வாரிசு சொந்தமானது. இப்போ நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக, மௌத்தா போயிட்டோம்னா நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாதுங்க. கொண்டு போக முடியுமா? இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு கப்பான் துணி போட்டுருவாங்க, கையில் காதில் எது கிடச்சாலும் கழட்டிடுவாங்க, அப்படி தானே? சப்போஸ் இது சொல்லுவாங்க, தோடு வர்றையா இருக்கா, இதை விரல வெட்டி கூட மௌத்த எடுத்துருவாங்கப்பா. அந்த மாதிரி சமுதாயம். யாரும் அவ்வளோ பெரிய சரி கூட ஒரு தங்கம் வெளியே போட்டு போதைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்திலே நாம் எதை கொண்டு போகணும்னா, இப்போ நாம் எதை இறை வழியிலே செலவழித்தோமோ, ஏழைகளுக்கு எதை வழங்கினோமோ அதுதான் என்ன வரும் நாளை மறுமையில் நமக்கு. அதை நம்ம செல்வம். விட்டுட்டு போகிறது நம்ம செல்வம் இல்லை, யாருடைய செல்வம்? நம்முடைய வாரிசுகளுக்கான செல்வம். அதிலே உங்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு ஆடு வந்துச்சு அன்பளிப்பா. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க, அடுத்து கொடுத்துட்டாங்க, என்ன செய்கிறாங்க, சமைச்சு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் இல்லை, அவங்களோட குடும்பத்தினருக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு அன்பளிப்பு வந்தாலும் நாங்கள் மட்டும் சாப்பிட மாட்டாங்க, என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க, என்ன இருக்குது சாப்பிட்றது கேட்குறாங்க. யாரை சொல்லலாம், உங்களுக்கு பிடித்த ஆட்டின் தொடைப்பகுதி இறைச்சி இருக்குது, மற்ற எல்லாத்தையும் செலவழிச்சிருச்சு கொடுத்துட்டோம். அப்போ சொன்னாங்க தன்னோட மனைவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவே இது இன்னும் எடுத்து வச்சுக்கோ நம்ம சாப்பிட்றதுக்காக, அதுதான் செலவழிந்தது. நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்க பார்த்தியா, அதுதான் செலவழிஞ்சது. எதை நீ ஏழைகளுக்கு வழங்கினாயோ அதுதான் நமக்கு உரியதுன்னு சொன்னான். ஸோ இந்த தெளிவு இருக்கணும். இறைவன் இந்த செல்வம் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையெல்லாம் நம்ம கொண்டு வந்ததில்லை. யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் கொடுத்தது நம்ம கொண்டு போகணும்னா அது என்ன செய்யணும்? அறவழியில் செலவழிக்க வேண்டும். அறவழியில் செலவழிக்க வேண்டும் கண்ணியத்துக்குரியதோடு. ஆக இந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இவர்கள் தான் முஹ்சின்கள். இப்படிப்பட்ட முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இது ஒரு உயர்ந்த அந்தஸ்து. அல்லாஹ் முஸ்லீம் என்று சொல்கிறான், மூமின் என்று சொல்கிறான், முத்தக்கின்னு சொல்கிறான், முஹ்சின் என்று சொன்னான். அது என்னென்னா, ஈசானுக்கு என்ன விளக்கம் சொல்லும்போது ஹதீஸ் ஜிப்ரைல் இஸ்லாமோட ஹதீஸ் சொல்லக்கூடிய அந்த பிரபலமான நபிமொழியிலே ஈசானா என்னென்னு கேட்கும்போது சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதாவது நீங்கள் அல்லாவை நீங்கள் பார்ப்பது போல வணங்க வேண்டும், அல்லது அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம். இப்போ அல்லாவுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம்னா எப்படி இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய எல்லா வேலைகளும் ஒரு பெர்ஃபெக்ஷன், அதில் ஒரு மிகச்சிறந்த சிறந்த விஷயத்தில் வேலை செய்யணும். சும்மா மனம் போன போக்கில் வேலை செய்கிறதில்ல. பெர்ஃபெக்டாக செய்யணும், கச்சிதமாக செய்யணும், அழகாக செய்யணும், ஒழுங்காக செய்யணும். அதுக்கு பேர் தான் இஹ்சான். அல்லாஹ் இப்படிப்பட்ட முஹ்சின்களை நேசிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாயிஷத்தன், அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஏதாவது மானக்கேடான வேலை செய்துவிட்டார், அவர் லலமு அன்புசகும், தங்களுக்கு தாங்களே அநீதமடைத்துக் கொண்டால், தக்கருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. என்ன செய்வாங்க? அல்லாஹ் உடனே நினைவு கூறுவாங்க. ஃபஸ்தக்ஃபிரு துனுபியும், அவனிடத்திலே மன்னிப்பு கூறுவாங்க. உமை யக்ஃபிரு துனுப இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர அவங்களுக்கு மன்னிக்கக்கூடிய வேறு யாராவது இருக்கிறாங்களா? வலம் யஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், மேலும் தங்கள் பாவத்திலேயே உழண்டு கொண்டிருக்க மாட்டாங்க. திருப்பி அந்த பாவத்திலேயே செய்ய மாட்டாங்க. திருப்பி பாவம் செய்ய மாட்டாங்க. அதாவது இதுதான் நான் இங்கே நம்ம ஏற்கனவே திருப்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது நடந்த நிகழ்வு. இன்சானியத்திற்கும் ஷைத்தானியத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா? ஷைத்தான் தன் பாவத்திலே உறுதியாக நின்றான். அந்த செஞ்ச பாவத்துக்கு என்ன செய்யணும்? அது காரணம் கற்பித்தான். நான் செஞ்சது சரிதான் வாதாடினான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானான், சாபத்துக்கு ஆளானான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தப்பு செஞ்ச உடனே வந்துருச்சு, ஆஹா அல்லாஹ்வுடைய கட்டளை நான் மீறிட்டேனே, உடனே துவா செஞ்சாங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். நிறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதமளித்து கொண்டோம், நீங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக விடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா அவளை மன்னித்தான், அவளை பொருந்தி கொண்டான். ஒரு ஹதீஸில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவம் செஞ்ச உடனே தவறு செஞ்ச உடனே என்னச்சுன்னா
அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது, இறைவா நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாக. உடனே அல்லாஹ் சொல்லுவானா, என்னோட அடியான் வந்து பாவம் செஞ்சுட்டான், உடனே எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்றும் அவன் பாவத்தை மன்னிப்பான் அல்லது அதற்காக தன்னை தண்டிப்பான் என்று அறிந்திருக்கான். அதனால தான் நல்லா திரும்புகிறான். எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் என்ன செய்யலாம், என் பாவத்துக்கு யக்ஃபிர் மயஷா வயுஅذிபு மயஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களை மன்னிப்பான் அல்லது நாடியவர்களை தண்டிப்பான். அப்போ இதை அந்த மனுஷன் உணர்ந்து வச்சு அல்லாஹ் சொல்லுவானா, யார்கிட்ட சொல்லுவான், மலக்குகள்கிட்ட சொல்லுவான். அப்போ சொல்லுவானா, அடியான் அவனுக்கு நான் மன்னிப்பு அளிச்சிட்டேன். மீண்டும் ஒரு முறை அவன் ஏதோ பாவம் செய்கிறான், அப்பொழுதும் இறைவா நான் பாவம் செய்து விட்டேன், அதை மன்னித்து விடுவான்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம், என் அடியான் தனக்கு ஒரு அல்லாஹ் இறைவன் இருக்கிறான், அவன் பாவத்தை மன்னிப்பான் அல்லது அதற்காக தண்டிப்பான் என்று அறிந்துள்ளான், எனவே நான் அடியானுக்கு மன்னிப்பு அளித்து விட்டேன். மீண்டும் ஒரு பாவத்தை செய்வான், அப்பொழுது அவன் இதே மாதிரி கேட்பான். அப்போ சொல்லிட்டு கடைசியில் சொன்னான், எனவே என் அடியானுக்கு மன்னிப்பு, அவன் நாடி எதை செய்யட்டும், நீங்கள் சாட்சிகளாவீர்கள் என்று மலக்குகளிடத்தில் சொல்வதாக நபிகள் பெருமானார் சொன்னாங்க. கணியத்துக்குள்ள இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போனா நீங்கள் பாவம் செஞ்சுட்டே அப்பப்போ மன்னிப்பு கேட்கலாம்னு அர்த்தம் இல்லை. அதுதான் இங்கெல்லாம் என்ன சொல்கிறான்னா, வலம் இசிறு அலாமா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவள் பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்க மாட்டார், திருப்பி திருப்பி அந்த பாவத்தில் விட மாட்டாங்க. 99 கொலைகள் செஞ்ச ஒரு மனிதனுடைய எதிர்க்கு இல்லையா சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 99 கொலை செஞ்சுட்டு என்ன செய்கிறான், அப்போ தான் அவனுக்கு இது வருது, ஆஹா நம்ம தப்பு செஞ்சுட்ருக்கோம், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு வணக்கசாலைகிட்ட போய் ஒரு ஆபீஸ்கிட்ட போய் கேட்குறான், உனக்கா மன்னிப்பே கிடைக்காதா. அவனை போட்டு 100 செஞ்சுரி போட்டான் கொலையிலேயே. இருந்தாலும் மனசு கேட்கல. இன்னொருத்தர் ஒரு பெரிய அறிஞர்கிட்ட போகிறான். அப்போ ஆமாம் கிடைக்குன்னு சொல்லலாம், ஆனால் என்ன செய்யாத, இந்த ஊரில் இருக்காது, அவனை திருப்பி பாவம் செய்யணும், வேறு ஊருக்கு போகிற வழியிலே அவருக்கு என்ன செஞ்சிருது, சக்கராத்து கலந்துருது, மரண தருவாய் வந்து விடுகிறது. மலக்குள் மௌத்தில் 2 வகையாக இருக்கிறாங்க. ஒன்று நல்லவருடைய உயிரை பறிக்கக்கூடிய ரஹமத்துடைய மலக்குகள், தீயருடைய உயிரை பறிக்கக்கூடிய அந்த அதாபுடைய மலக்குகள். 2 பேர் வர்றாங்க. 2 பேர் சொன்னாங்க, இல்லை இவன் வந்து கொலைகாரன், 100 கொலை செஞ்சுட்டான், இவன் பாவி, இவனை நான் தான் அவனோட 100 ரூபா வாங்க வேண்டும். இன்னொருத்தர் சொல்ல, இல்லை இவன் நல்லா வேணாம், திருந்தறதுக்கு வந்துட்டான், இவன் ரஹமத்துடைய மலக்கு சொல்ல, அல்ல இன்னொரு மலக்கு அனுப்புகிறான் அவங்களுக்கு மத்தியில் செய்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. என்னப்பா அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அப்போ அவர் சொல்கிறார், 2 பேருடைய தூரத்தை அளந்து பாருங்கள், எதுக்கு நெருக்கமாக இருக்குதோ அதன் பக்கம் நீங்கள் அந்த ரூஹில் எடுத்துக்கங்க. தீயவர்கள் வாழக்கூடிய மக்களுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்துச்சா ஒரு தீய உயிரை கைப்பற்றக்கூடிய இதில் சேர்த்துருங்க, நல்லவங்க வருது அப்படி சேர்த்துருங்க, ஆனால் 2 பேரும் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொன்னால், அவருடைய முகம் எந்த பக்கம் திரும்பி இருக்குதோ அந்த பக்கம். இன்னொருத்தர் அல்லாஹ்வுத்தாலா அந்த நல்லோருடைய வாழக்கூடிய ஊருக்கு நெருக்கமாக அவருடைய உடலை ஆக்கி வைத்தான்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் நாடிட்டான்னா என்ன செய்யலாம், அவன் நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். இது பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் இல்லை, பாவம் செய்வதற்கான லைசன்ஸ் நம்ம எடுத்துக்கக்கூடாது, அனுமதி கொடுத்துட்டான்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா நாம் மனிதர்கள், நம்மளுடைய ரத்த நாளங்களில் ஷைத்தான் ஓடிட்டு இருக்கான். ஆமாம், ஒருவேளை பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திலே நாம் இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சில தவறுதலாக செய்துவிட்டோம் என்றால் உடனடியாக என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கோர வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டு உலாயிக்க ஜிஸாஉ மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம், இப்படிப்பட்ட மக்களுக்கான நற்கூலி என்ன தெரியுமா, தங்களுடைய இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய மன்னிப்பு. அது மட்டுமல்ல, இப்போ ஜன்னாத்துன் தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், ஆறுகள் ஒளித்து விடக்கூடிய சூனத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள். இப்போ நேம அஜ்ருல் ஆமிலீன், இதுதான் நற்செயல் புரிவோருக்கான கூலி என்பதாக அல்லாஹ் தஆலா. இவ்வளோ அற்புதமான கூலி. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இப்படிப்பட்ட முத்தகீன்களிலே நாமும் இருக்கிறோமா என்பது கொஞ்சம் யோசித்துப்பார். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கோருவது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது மட்டுமல்ல, அது சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை என்ன செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அதைவிட அதிகமாக உன்னுடைய பாவங்களை நினைத்து நான் பாவம் செய்துவிட்டேன் என்பதாக ஒப்புக்கொண்டு இனிமேலும் அந்த பாவத்திலே நான் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோரி இறைவா என்னை மன்னித்து விடுவாயா என்று நாம் அழுது மன்றாட வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய காலங்களிலே நாம் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் அங்கீகரிப்பவனாக இருக்கிறான். நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வனாக இருக்கிறான். குறிப்பாக இஃப்தாருடைய நேரத்திலையும் சகருடைய நேரத்திலையும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி நாமும் இந்த முத்தகீன்களுடைய பட்டியலிலே சுவனத்தில் நுழையக்கூடிய மக்களுடைய பட்டியலிலே நாமும் நுழைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கு மறுபடியுமானாக இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த நற்குணங்களை நாமும் பின்பற்றி அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.